அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பணத்தை ஈர்க்கக்கூடிய அதிர்ஷ்ட செடிகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த செடிகள்லாம் வந்துட்டு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே வாசம் தரக்கூடிய இடத்துலையும் பசுமையான இடங்கள்லையும் லட்சுமி குடியிருப்பாள்ன்றது தாங்க ஐதீகம். ஸோ பணத்தை ஈர்க்கக்கூடிய செடிகளை பற்றி வாங்க பார்க்கலாம். உங்கள் வீட்டில் என்னென்ன செடி நம்ம வச்சுருக்கீங்க அண்ட் பொதுவாக மணி பிளான்ட் வைங்க. மணி பிளான்ட் வைக்கிறது மூலமாக நம்ம வீட்டில் காசு பணம் வந்து எப்பயுமே தங்கும்ன்று சொல்லுவாங்க. அதாவது மணி பிளான்ட் நீங்கள் வைக்கிறது இருந்து எந்த திசையில் வைக்கணும்னா, தென்கிழக்கு திசையில் தான் வைக்கணும். ஏன் தென்கிழக்கு திசைனா, உங்களோட கிச்சன் வந்துட்டு தென்கிழக்கு திசையில் தான் வச்சுருப்பாங்க. அண்ட் கிச்சன் இருக்கக்கூடிய இடத்துல, அதாவது அதே திசையில் தான் மணி பிளான்ட் செடி வைக்கணும். சிலர் வந்து மணி பிளான்ட் செடி வச்சுருப்பாங்க, அழகாக பயங்கரமாக கொடியாக படர்ந்துருக்கும். ஆனாலும் எங்கள் வீட்டில் காசே தங்கினது கிடையாது மேம். மணி பிளான்ட் வைக்க சொன்னீங்க, மணி பிளான்ட் வச்சா காசே தங்கவே இல்லைன்னு சொன்னால் அதுக்கான ரீசன் என்னென்னா, நீங்கள் கரெக்டான முறையில் வைக்கலை, அதாவது கரெக்டான திசையில் வைக்கலைன்னு தாங்க அர்த்தம். தென்கிழக்கு திசையில் நீங்கள் மணி பிளான்ட் செடி வைங்க. கண்டிப்பாக வீட்டில் எப்படியாவது காசு வந்துட்டு அமௌண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் வராத காசுகளும் நம்மளை வந்து சேரும். எப்படியாவது அந்த செடியோட பவரே என்னென்னா, பணத்தை ஈர்க்கக்கூடிய செடி தான். ஸோ எப்படியாவது நம்ம கைக்கு காசு வந்து நம்ம வீட்டில் தங்குங்க. ஸோ மணி பிளான்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒன். சரிங்களா. செகண்ட் ஒன்று என்னென்னா, கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளிக்கு ரொம்ப ரொம்ப மிகுதியான பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குங்க. இப்போ கற்பூரவள்ளி வைக்கிறது மூலமாகவும் பணம் நம்ம வீட்டிலேயே தங்குங்க. அண்ட் அடுத்தது வந்து துளசி. துளசி இருக்கிற இடத்துல லட்சுமி நிறைஞ்சு இருப்பாங்க. அண்ட் துளசியை வந்துட்டு காலையில் எழுந்து நீங்கள் 3 முறை சுற்றி வர்றது மூலமாகவும் உங்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமும் சரி, அதே மாதிரி உங்கள் வீட்டில் பணமும் அதிகரிக்குங்க. அதுக்கடுத்து கற்றாழை. கற்றாழைன்றது வந்து கற்றாழையும் பணத்தை ஈர்க்கக்கூடிய முக்கியமான செடிகளில் ஒன்றுங்க. அண்ட் அது வந்து கண் திருஷ்டிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கற்றாழை வைக்கிற இடத்துல உங்களை இப்போ வீட்டுக்கு ஒருத்தவங்க வர்றாங்க, உங்களை பார்த்துட்டு ஏதாவது நல்லா இருக்கீங்களே இல்லை ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா கண் திருஷ்டியுமே கற்றாழை வந்து நீக்கும்ன்றது ஒரு ஐதீகங்க. அடுத்து கடைசியாக என்னென்னா, எந்த பிளான்ட்னா லக்கி பிளான்ட்டு. இதில் வந்து அந்த பேர்லேயே அதோட ஆன்சர் இருக்குன்ற மாதிரிங்க. அதாவது அந்த மரம் இருக்கிற இடத்துல ரொம்ப லக்கின்ற அளவுக்கு நமக்கு அமௌண்ட் வந்து இருந்துகிட்டே இருக்குங்க. நீங்கள் பெரிய பெரிய கடைகள்லாம் பார்த்துருப்பீங்க, லக்கி பிளான்ட்டை வந்துட்டு ஒரு சின்ன இதுலனாலும் போட்டு ஒரு சின்ன ஜாடி மாதிரி இல்லைனாலும் வச்சுருப்பாங்க. ஒரு பெரிய துணி கடையாக இருக்கட்டும், நகை கடையாக இருக்கட்டும், எல்லா கடைகள்லையுமே மேக்ஸிமம் மணி பிளான்ட் லக்கி பிளான்ட் வந்து வச்சுருப்பாங்க. அந்த லக்கி பிளான்ட் இருக்க இருக்க அமௌண்ட் வந்து அந்த இடத்துல அதிகமாக சேரும், அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும்ன்றது தாங்க ஐதீகம். ஸோ இந்த 5 செடிகளையுமே நீங்கள் வளர்த்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்துட்டு ஐஸ்வர்யத்துக்கு குறையே இருக்காதுங்க. அதே நேரத்தில் மகிழ்ச்சிக்கும் குறையே இருக்காதுங்க. நீங்கள் வச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் என்னென்ன செடி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.